ஏன் நின்றுட்டு இருக்காங்க? போது பக்கம் வேலையை பாருங்க. இந்த ஊர்ல இருக்கீங்க, சம்சாரத்தை கூட்டி வரதுக்காக வெளியூர் போயிருக்கீங்கன்னு மாமா சொன்னாரு. ஏமாத்திட்டீங்களா? இத போய் மாமா கிட்ட சொல்லவா? ஐயாவோட ரெண்டாவது சம்சாரத்து தம்பிங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். என்ன பத்தி ஐயா கிட்ட சொல்றதோ, ஐயாவை பத்தி என்கிட்ட சொல்ற வேலையை வச்சுக்கிட்ட பல்ல உடைச்சிருவேன். பல்லு இங்க இருக்குது, இங்க நீ பாட்டுற. அங்க என்னன்னா மாமா பாட்டு விடுறாரு. அவர் திட்டனால தான் வெறுப்பு நான் இந்த குதிரை மேல ஏறி மின்னல் வேகத்துல வந்திருக்கிறேன். இந்த குதிரை மேல மின்னல் வேகத்துல வந்தியா? வந்தேன். இப்ப பாக்கல? பாக்கலையே, இப்ப பாக்கலாமே. சரி, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பந்தயம். என்ன? நீங்க குதிரை மேல ஏறிக்க, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல இங்க இருந்து புறப்படுவோம். யாரு முதல்ல ஃபேக்டரிக்கு போய் சேர்றாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. 1 2 3 சொல்லு. 1 2 3 சொல்லாத, இதுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்ப தமிழ்ல சொல்லு. 1 1 2 2. என்னடா காதுகிட்ட போய் சொல்றேன்? அதுக்கு இந்த ஒரு கா தான் கேட்கும். சரி, 2 3 சொல்லுவேன். ரெண்டாவது 3 தான் புறப்படுறோம். 3 3. அவன் போயிட்டான், மலையே தாண்டியாச்சு. உனக்கு சமயத்துல தமிழ் மறந்து போச்சா? ஐயோ, உனக்கு 1 2 3 புரியணுங்கிறதுக்காக கான்வென்ட்ல சேர்க்க முடியுமா? நீ கெட்ட கேட்டுக்கு பச்சை புல் உனக்கு இனிமே வைக்கலாம். அம்மா கொஞ்சம் போமா, கொஞ்சம் போடா. ஏய், பணத்தை வாங்குறியா? கொஞ்சம் போயா. என்ன பாக்குற? நான் குடிச்சுக்குவேன், நீ ஏறி ஓட்டுறியா? வெறுப்பு ஏத்தாத. நீ குதிரை இல்ல கழுத. நகர மாட்டியா? நகராட்சி கூட பரவாயில்ல. நீ ஜெயிக்கும் வேணாம், புறப்பட்டோம் ஒரு பேராவது இருக்கட்டுமே. என்ன இந்த இடம் தெரிஞ்ச இடமா இருக்கா? இல்ல, ரொம்ப நேரமா இங்கேதான் இருக்க. வாங்குற அன்னைக்கு அடிச்ச லாடம் 1 இன்ச்சு கூட தேயல. என்னத்த ஓடனே? புறப்படு. புறப்படலையா? விருப்பத்தாதீங்க. புறப்படுங்கிற வார்த்தை யார்கிட்ட சொல்லுங்க பாத்தீங்களா? நீங்க போயிடுங்க. நீங்க போயிடுங்க. கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னா எனக்கு என்ன சார் தெரியாது. வைக்கல தோட்டா இருந்தா அதால முதல்ல ஒரு சுற்றுப்பேன். धनलक्ष्मी नमः। ओम क्लीं धान्यलक्ष्मी नमः। ओम क्लीं संतानलक्ष्मी नमः। ओम क्लीं सत्त्वेश्वरी नमः। ओम क्लीं उमायै नमः। ओम क्लीं सम्मोहिनी नमः। ओम क्लीं देवी नमः। त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते। எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வா. பணம் இருக்கிறது பெருசு இல்ல, சுமதிக்கு உண்மையிலேயே தாராளம். இது என்ன அதிசயம்? அவளுக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு புடவை என்ன 2 புடவைய வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? எல்லாம் விளம்பரத்துக்காகத்தான். நீ என்ன சொல்ற? நீயும் நானும் இந்த மாதிரி பூஜையும் தர்மமும் செஞ்சா மதிப்பேது? இதையே சுமத்தி செஞ்சா பேப்பர்ல போட்டு போட்டோவோட விளம்பரப்படுத்துவாங்க. அதை எதிர்பார்க்கறதும் அதுதானே. அப்படின்னா இது கூட ஒரு நடிப்புன்னு சொல்லு. ஆமா, ஆனா இது வீட்டுல நடிக்கிற நடிப்பு. இவங்க 2 பேருக்கு வேற வேலை இல்ல. ஏன் இல்ல இப்படி பேசிட்டு போறாங்க? நான் உண்மையாவே நல்ல மனசோட நன்மைன்னு நினைச்சு செய்யறது கூட இவங்க ஏன் நடிப்புன்னு சொல்றாங்க? சுமதி, அது இல்ல, உலகத்துல கடவுள் பக்திங்கிறது பொதுதானே. நான் ஒரு நடிகைங்கிற காரணத்துக்காக என்னுடைய புனிதமான உணர்வு கூட இவங்க ஏன் பேதப்படுத்தி பேசணும்? அவங்க 2 பேரும் ஏதோ வம்பு பேசுறாங்கன்னா அதையே நீங்க பெருசுப்படுத்திக்கிறீங்க. விடுங்க, நான் வரட்டுமா? பாத்தீங்களா பட்ஜெட்ட? பாத்தீங்களா? 500 பாக்கெட் கோல்ட் பிளாக், 200 ஆப்பிள், 500 லிட்டர் பெட்ரோல். இந்த டிராக்டர் ஓட்ட போறாங்களா இல்ல கார் ஓட்ட போறாங்களா? என்ன ஜம்பு, அவுட்டோர் ப்ரோகிராம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? இந்த கேமராமேனுக்கு ப்ரோகிராம் சொல்லிட்டியா? எல்லாருக்கும் ப்ரோகிராம் சொல்லிட்டேன் சார். எவ்ரிதிங் ரெடி. இந்த சுமதி ஸ்டேஷனுக்கு வரணுமே, அது அதான் சார் சொல்லல.
ஏயா அதானே முக்கியம். பாத்தீங்களா சார்? அப்ப ஒரு 10,000 ரூபாய் தள்ளுங்க. எதுக்கு? சுமதி ஸ்டேஷனுக்கு வரணும்னா 10,000 ரூபாய் கொடுத்தாதான் காரே வரும். கார் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு 10,000 ரூபாயா? என்ன சார் பண்றது? பணம் எடுக்கிறமே. அப்ப பேங்க் போயிட்டு வரேன். கொஞ்சம் சில்லறையா மாத்தி எடுத்துட்டு வாங்க. ரூப்பு தெரா மஸ்தானா மஸ்தானா ரூப்பு தெரா. பியூட்டிஃபுல் டியூன். இதை எப்படியாவது நம்ம படத்துல வைக்கணும். சார், சுமதிமா பணம் கேட்டாங்கன்னு அவர்ட்ட கேட்டீங்களே, அவங்களுக்கு பணம் வேண்டாமா? பணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் வாங்கிக்கிறாங்களா? அறிவு கெட்டவனே, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? உனக்கு சம்பளம் வேணும்? வேணும் சார். என் ஒய்ஃப் டெலிவரி டைம் சார். டெலிவரியா? போன மாசம் வேற டெலிவரின்னு சொன்னியே. ஈச் அண்ட் எவரி மந்த் டெலிவரி. இது என்ன லாண்டரி டெலிவரியா? அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், இது செகண்ட் ஒய்ஃப். உனக்கு 2 ஒய்ஃபா? டேய், ஃபைனான்ஸ் கிட்ட அதை இதை சொல்லி நான் எப்படியாவது பணம் வாங்குவேன். அதை உனக்கு கொடுப்பேன், வேற யாருக்காவது கொடுப்பேன். அது இஷ்டம். சார், வேற யாரோங்கிறது அந்த கதாசிரியர் தானே சார்? பாவம் சார், ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். நல்ல கஷ்டப்பட்டுமே. கதை எழுதிட்டான், பொல்லாத கதை எழுதி கிழிச்சிட்டான். அவன் எழுதின கதை நினைச்சு 5,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன். ஓடியன் தியேட்டருக்கு போய் பார்க்கறேன், அதே கதை இங்கிலீஷ்ல ஓடிட்டு. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சா போதுமே, ஆளாளுக்கு ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிடறானுங்க. யாராருக்கு எப்பப்ப பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. அப்படியே சுமத்திய பார்த்து டிக்கெட்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி கரெக்ட் டைத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு சொல்லு. நம்ம தவிர நம்ம கூட வந்தவங்க எல்லாம் அந்த 3rd கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு உல்லாசமா பொழுது போக்கிட்டு இருக்காங்க பாத்தியா? அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி போய் நாம அவங்களோட சேர்ந்துக்கலாமா? ஏன் எங்க தனியா இருக்கும்? அங்கெல்லாம் போனா கூட்டம் வரும். பேசாம பாடுங்கம்மா. எல்லோருக்கும் காலம் வரும், சம்பாதிக்க நேரம் வரும், வருவது எந்த வழியோ? எல்லோருக்கும் காலம் வரும், சம்பாதிக்க நேரம் வரும், வருவது எந்த வழியோ? அள்ளித்தர தெய்வம் உண்டு, பூட்டி வைக்க பெட்டி உண்டு, அதுவரை என்ன கதையோ? அதுவரை என்ன கதையோ? திறமையிலே எதுவும் இல்லை, நேரம் அது தானே வர வேண்டும். திருப்பதியின் உண்டியல் போல் செல்வம் அது வீட்டில் உனை தேடும். உண்டான பின் கோடி சொந்தம் வரும். இல்லாததை சொல்லி வட்டம் இடும். தாளங்கள் மேளங்கள் டால்டாக்கள் பூஜாக்கள் பின்பாட்டு தான் பாடி பின்னே வரும். மூச்சொன்று விட்டாலும் பேச்சென்று கை தட்டி கொண்டாடும் கூட்டங்கள் தானே வரும். வாழ்வதற்கு 2 வழி, நேர்மை அது தேவை சில காலம். நேர்மையிலே பலனில்லையே, தேவை நிறைவேறும் வழி மாறும். அப்பாவிகள் வாழ்வு தப்பானது, அஞ்சாதவன் வாழ்வு தப்பாதது. எப்போது வந்தாலும் தப்பாமல் கைப்பற்று, சந்தர்ப்பம் தான் என்றும் பொன்னானது. அப்போது தூங்காதே, பின்னாலே ஏங்காதே, அதிர்ஷ்டத்தில் பங்குண்டு என்றாவது. எல்லோருக்கும் காலம் வரும், சம்பாதிக்க நேரம் வரும், வருவது எந்த வழியோ? பள்ளித்தார தெய்வம் உண்டு, பூட்டி வைக்க பெட்டி உண்டு, அதுவரை என்ன கதையோ? அதுவரை எந்த கதையோ? Financial sir.
ஒரு 100 ரூபாய் இருந்தா தரீங்களா? படத்துக்கு தான் அவர் பைனான்ஸ், சீட்டாட்டத்துக்கு அவர் தான் பைனான்ஸா? அதானே சார் ஒரு 25 ரூபாய் எனக்கு கணக்குல தரீங்களா? நான் சீட்டாட்டத்துக்கு வரல போய. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரதியார் அன்னைக்கு சொன்ன வார்த்தை என் வரைக்கும் பலிச்சிருக்கு. 10, 12 தென்னை மரங்கள் பக்கத்துல பத்தினி பெண் வேணும்னு சொன்னாரு. உண்மை ராதா? சார் சார் பொண்ணு, ஆமா பொண்ணு. இந்நேரத்துல ஏன் இங்க வந்த? எப்படி வந்த? எங்க இருந்து வந்த? ஏன் வந்த? எதுக்கு வந்த? யார் நீ? மழை அதிகமாயிடுச்சு, அதனால மழை அதிகமாக இங்க வந்துடாதா? இந்த காட்டுக்குள்ள ஏன் தனியா வந்த? ரயில் நின்னப்ப இறங்கி வேற பெட்டிக்கு போக முயற்சி செய்தேன். அதுக்குள்ள ரயில் புறப்பட்டுச்சு. இங்க விளக்கு எரிஞ்சது. எல்லாம் பொம்பளைக்கு வரக்கூடாது. போயிடு போயிடு. சார் சார், மழை ரொம்ப அதிகமாயிடும் போல இருக்கு. இந்த இருட்டுல இடம் தெரியாத ஊர்ல நான் எங்க சார் போவேன்? ஏன் சார், என்ன பார்த்தா உங்களுக்கு பரிதாபமா இல்ல? இல்ல, பயமா இருக்கு. உங்களுக்கு கல் மனசுன்னு நினைக்கிறேன். உங்க மனைவியை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவங்க நிச்சயமா இந்த நிலைமை என்ன பார்த்தாங்க பரிதாபப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். மனைவியா எனக்கா? ஏது யாரு கொடுத்தா? கதவு தட்டுறதுக்கு முன்னாடி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே. இந்த 10, 12 தென்னை மரம் பக்கத்துல பத்தினி அப்படி இப்படின்னு. அது வாழ்க்கையில் நீ அப்படின்னு ஒரு நாவல் அம்புஜா அனந்தராமகிருஷ்ணன் எழுதுனது. நான் ஏதாவது ஒரு கதையை படிச்சேன்னா அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவேன். நல்ல கதையா சார்? ஒரு 30 பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் கதையிலே சூடு பிடிக்குது. அது என்ன ஆகுது? ரகு ரகுன்னு ஒரு பாத்திரம், தாசில்தாருடைய மகன், அவன் தான் கதாநாயகன். அவன் என்ன பண்றான்? தாலுகா ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பியூனோட பொண்ணை லவ் பண்றான். 2 பேரும் என்ன பண்றாங்க? என்ன கதை சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்டுக்கிட்டே உள்ள வர்ற? இங்கே தங்குறது ஐடியாவா? மன்னிச்சுக்கங்க சார், நாளைக்கு ரயில் கிடைச்சு நான் போற வரைக்கும் இங்க தங்க அனுமதிச்சீங்கன்னா. முடியாது. இந்த பாழா போன ஊர்ல ரயிலே நிக்காது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ராத்திரி தான் நிக்கும். அதுவும் டிரைவருக்கு இஷ்டம் இருந்தா. அது வரைக்கும் நீங்க தங்குறதாவது? நோ 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 நோ, போ 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 போ. சார், இந்த ஒரு ராத்திரி மட்டுமாவது. என்ன நீ அடம் பிடிக்கிற? இப்ப மரியாதை போற, நான் ஓடி சத்தம் போட்டுருவேன். போ 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 போ. ரொம்ப நன்றி சார், வரேன். இடிக்குது இல்ல? இந்த இடியில எங்க போவ? எங்கேயாவது மரத்தடியில ஒதுங்க வேண்டியது. ஒண்ணு செய்வோமா? ராத்திரி இங்கே படுத்துக்க. பொழுது விடிஞ்ச உடனே எடுத்து ஓடிடணும். வா. வேற சுந்தரியா? இது துண்டு தலையை தோட்டிக்க, இது வேட்டி புடவையா சுத்திக்க. ஆமா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த நடு ராத்திரில ஏன் ரயில விட்டு இறங்க? ஏன் சார், தலையை தோட்டிக்கிட்டேன், அப்புறம் பதில் சொல்லாமா? சொல்லாம தப்பு இல்லையே.